நிச்சயமா நீங்க வளர்ச்சிகரமா திட்டம் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்க ஃபண்ட் சேர்ந்திருக்காது. அப்போ நீங்க ஒரு பணம் தேவைப்படுது அப்படிங்கும்போது பணம் எங்க இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. இப்ப அரசு நிதித்துறை வந்து பார்க்கும்போது இந்த துறையில இந்த அமௌண்ட் இருக்கு, அப்ப அங்கிருந்து எடுக்கலாம், அது ஒரு பாயிண்டா இருக்கும். இன்னொன்னு, இதை மற்ற எந்த துறையில் எடுத்தாலும் அது கேள்விக்குள்ளாக்கப்படும் அல்லது அங்க எடுக்க முடியாது. அப்போ இந்த துறைன்றது கவனிப்பாரப்பட்டு இருக்கிறது அல்லது ரொம்ப நாம வந்து குறைவா மதிப்பிடக்கூடிய ஒரு துறையா அவங்க பார்த்திருக்கலாம். அப்ப அந்த துறை சார்ந்த ஒரு அதுக்கான ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்ல இருந்து அவ்வளவு இருக்காங்க, ஒரு மினிஸ்ட்ரியே இருக்கு. அந்த பணத்தை எப்படி அவங்க விட்டாங்க? அவங்க அங்கிருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு எப்படி அலோவ் பண்ணாங்க? அது அந்த அந்த ஒடுக்கப்பட்ட மேம்பாடு அடையாத மக்களுக்கு பயன்படுத்துக்காக ஒதுக்கப்படுற பணம் தானே. நாங்க எடுத்துட்டு போட்டுட்டோம்னு வேணா நீங்க சொல்லலாமே ஒழிய, அங்க பணம் செலவழிக்கப்படாம இருந்ததுக்கான காரணம் என்ன? அந்த துறை இயங்குச்சா இல்லையா? அதுக்கான அமைச்சர் வந்து என்ன திட்டங்களை செயல்படுத்தி இருக்காரு? இது எல்லாமே கேள்விக்குள்ளாக்கப்படுது இல்ல. ஆனா இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் என்னன்னா, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு துறையா அந்த துறை இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன்.